டேய் எப்படியோ ஒன்று விட்டு வந்துட்ட மகாராஜா. ஆமா நீ போய் தூங்கு. டேய் நான் போய் நித்திரை செய்யணும். அயற்சியா இருக்குடா. ஆமா அதனால நீ என்ன செய்யற? உஷாரா காவல் இருக்கணும். இந்த குளம் வந்து இதோட அடுத்தபடியா அடுத்த வருஷம் தான் நம்ம தான் வந்து உள்ள இறங்கணும். ஆமா ஆமா நானும் மனைவியா. அதனால சுத்தி நெருங்க முள்ளுவேலி போடு. போடுற மாதிரி போடு. டேய் இங்க வா உஷார் உஷார். அதாவது நீ கண்ண வந்து அசந்தர போற. நீ வேற நான் தூங்க மாட்டேன். உஷாரா கிளம்ப பண்ணிரு. நான் தூங்கி அந்த பிறகு 10 நாளைக்கு தூங்க மாட்டேன். வேலைக்கு போக மாட்டேன். 10 நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன். ஆமா ஆமா. ஏய் நான் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எத்து பண்ணனும். ஆமா என்னன்னு வச்சுக்கோ. நீங்க தான் காசுல தள்ளுற. சேட்டா ஏய் உஷாரா காவலிரு. உஷாரா கிற. ஆமா நித்திரை செய்ய நீ தூங்கு. வரக்கூடிய நேரம் இரவு. எப்படிப்பட்ட இடம் காணுகம் வழி தெரியுமா? தெரியாது. குரால் குச்சினால் தீப்பந்தத்தோடு பாதையை சென்று போற. குரால் குச்சின்னு ஒண்ணுக்குதா? குரால் 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 குச்சிய ஏண்டா இந்த வழியில எந்த மடையில முன்னேறி போட்டுக்கிறாங்க. ஆமா முன்பாட்டை எடுத்துட்டு தீயா துணிட்டு பிராமண போகக்கூடாது. போகக்கூடாது. என்ன பண்ணாங்க? அருகட்டை கம்மியாட்டி இருந்தாலும் இந்த முன்வேலி கொளுத்திட்டு அந்த வழியா தான் போகணும். கொளுத்து தாசோ நாளக்கர பாவை எனக்கு இந்த குளத்துல குளிச்சுட்டு உஷாரா காவல் பட்ட. ஆமா ஏண்டா யாரோ ஒருவன் ஒரு சிறிய பொடி பைய அங்க படுறான். குளத்துல இறக்கிறான்டா. ஒரு பஸ் டிரைவர் பஸ் ஓட்டிட்டு போறாரு. பக்கத்துல வந்து ஒருத்த உட்காந்து தூங்கினா என்ன சொல்ற டிரைவர்? டேய் ஏந்திர எனக்கு தூக்கம் வரும்னு சொல்றாரா இல்லையா? ஆமா நீ தூங்கினா உடனே எனக்கு அந்த இஷ்டம் போச்சியா? திடீர்னு ஏந்து போது அந்த கண்ணாடி போய் குளத்துல பேல் இப்படி சூத்த கைவா. என்னது குளத்துல பேல் இப்படி சூத்த கைவீங்களா? எனக்கு முன்னே இருந்துக்கிட்டியா? ஐயோ என்னது கேட்கற பண்றான். அப்புறம் தான் நான் ஆசிரியர் தான் நீ இருந்த. அதான நான் பார்க்கும்போது வெளியே ஏண்டா அந்த தண்ணி இப்பதான் குச்சாரு. ஏண்டா சூத்த கைவீங்க? ஐயோ ஐயோ டே வெளியே சொல்லாத. தண்ணி குச்சாரா? தண்ணி அந்த வேலை செஞ்சா. ஆமா அப்பா ஏப்பா எதுக்கு வர்றீங்க? ஏண்டா இந்த கங்காலி கை கால கைகள் வெடி வரானா? நான் கை கால கையில் இந்த கண்ணாடி பையன் கொளுத்து வர பேரு புடி அப்படியே சூத்த வச்சு வந்துட்டான். கல்லூரிலே தண்ணி ஊத்துற. டேய் வெளிய சொல்லாதடா. நீ வேற தண்ணி வேற பவுர் பத்தியா குச்சிட்ட. உன்னை தாண்டா கொல்ல.
அத வேற பார்த்துட்டு நீ சொல்ற மாதிரி ஐயோ பங்கம் பங்கம் எந்த ஊர் எதற்காக எங்களுக்கு என்று சொன்ன இந்த குளம் குளத்துல இறங்கி அவருக்கு சொன்ன குளத்துல நீ இறங்குன ஜலத்துல கைய கால கை ஒண்ணு பார்த்தா என்னமோ சொல்றான் நீ போற போட்டு அதான் பார்த்துருக்க போறதுக்கு யாரா நீ உண்மை சொல்றான் என்ன பண்ணி எடுக்கிறான் யாரா நீ ஒண்ணு சொல்லு அடித்தான் தோஷம் முடியா பொண்ணு போடுவேன். ஆனா சத்தியமா உங்க ரெண்டு பேருக்கும் தக்கும் நாத்தியா ஆனா உங்க ரெண்டு பேருக்கு இந்த போஸ்டிங் போட்டு கூடாது. வாத்தியாரு அவர் மடியில கை வச்ச பொண்ணு நீ நிர்வாகிய நீ மூணு நீ போடு. மூணு பாட்டு அடிக்கிற பாட்டு பண்ணியா ஒரு அடி மிஞ்சா நான் தான் பண்ணி நீ எதுக்கு மறக்காத மும்மூர்த்திகள் வேற அடுத்தது மூணு போஸ்டிங் எப்பா சாமியா நீ எல்லாம் பண்ணாத்தலாம் பண்ணிக்கிறேன்றா நீ பேசு முதல் நீ யாரு என்ன அம்மா நடிக்காத உன் விஜயத்தை பட்டு பட்டு சொல்லு. ஆமா கள்ளம் கபடமற்ற பிராமணர் ஐயா. நீ யாரு கள்ளம் கபடமில்லா பிராமணர்கள். பிராமணரா நீயா நீ சொன்ன நான் நம்பணுமா எனக்கு இப்பதான் ஒரு டவுட் எப்படியா கள்ளம் கபடம் இல்லாத கர்த்தனார் சாட்சியாக அந்தனர் பிராமணர் கத்தனியே உள்ள போய்கிடுவான். அம்மா கில்லாடி ஏண்டா ஒரு பிராமணன் இரவு நேரத்திலே ஊட்ட விட்டு வெளியே வர மாட்டான். ஏன் இரவுக்கு போற 6 மணி பொழுதுக்கு போச்சுன்னா வெளியே வர மாட்டான். அதான் வீட்டுக்குள்ள போனாக்கா வீதியிலே நடமாட மாட்டான். ஆமா அம்மா பயந்தாங்க ஓலிங்க. ஆமா அதுல காடு காட்டு உள்ள வந்து அந்த குரால் குச்சி குச்சிங்க வராங்கன்னா இரவு நேரத்துல கிடையாது. ஏய்
போய் சொல்ற வாய்க்கு போச்சனம் இல்லாத கூட உண்மையை பேசி வைக்கிறே இல்ல நீ பராமரல்ல பத்திராதி போட்டுவாங்க நாதியா அதெல்லாம் ஒண்ணு பாருங்க உண்மை சொல்றா ஏண்டா பண்றத பண்ணிட்டான் டேய் இவனை வந்து அடிச்சா நமக்கு தான் வந்து ஆமா சரி பண்றத பண்ணிட்டான் நான் கண்ணாலே சரி அடா அந்த பூனை பண்றது குறும்பு சிவாஜி செத்து புட்டாரு ஆனா என்னடா ரொம்ப பெஜார் பட்டிருப்பாரு பூனை பண்றது குறும்பு அடிச்சா பாவம் பிடி நடுக்குறான் ஆமா சரி இதுக்கு மேல அடிச்சா நமக்கு தான் வீடு வந்து நட்டுக்கு டேய் பண்றத பண்ணிட்டேன் என் காலையில் ஐயா நான் தவறு பிரபு இதுக்கு மேல இந்த பக்கம் திரும்ப மாட்டேன் சொல்லிட்டு ஓடி ஆமா சொல்றேன் இங்க பிடிவாடா சோமனே நான் பா சப்பம் பண்ணி நான் என்னைக்குமே ஒரே சரி என்னடா சப்பம் சரி மகளடா நீ உட்கார கால வைக்கிற போ ஏண்டா இந்த வனம் யாருக்குரியது இந்த வனம் வந்து பொது இந்த குளம் யாருடையது இந்த குளம் பொதுவே அடக்கம் பாதை யாருடையது பொது என்னடா பேசுகிறான் நீ என்னடா இந்த குளம் யாருக்கு சொந்தா உண்டு நடக்கும் பாதை யாருக்கு சொந்தா உண்டு இந்த காணகம் யாருக்கு சொந்தா உண்டு அப்படி சொல்லு நான் என்ன சொல்லியிருந்தேன் ஏண்டா குளம் யாருடையது பொது வனம் யாருடையது பொது பாதை யாருடையது உண்டு நீ இன்னும் வேற மாத்தி சொல்ல மாட்டேன் என்ன பையன் பங்காள வரைக்கும் பயந்தா இப்ப பார்த்தா என்ன பையன் கேக்குறேன் நான் கற்றது ஒரு வித்தைகள் இடத்துல திருவண்ணாமலை மலை அளவுக்கு சரியா சும்மா இல்ல கடுகளை உத்தி மட்டும் காட்டுறேன் இதை காமிச்சு விட்டு பாரு யாரு காலில் வீரன் மட்டும் பாரு 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 வேலை ஆகட்டும் யாரு ஐயா கரங்களை தூக்கி சிரங்களை தாய்த்த போது அக்னி ஆத்திர கணையை நிறுத்தினேன் தொடர்களை விட்டு நான் எடுத்து ஒரு போர் போட்டு என்ன பார்த்தாக்கா ஐயா காப்பாத்துங்க ஐயா நிறுத்துங்க நிறுத்துங்க பார்த்து பேசணும் எது வந்தாலும் ஒரு வினாடி தான் உயிர் ஒரே ஒரு வினாடி இன்னும் இருந்தா உயிர் போட்டுருவோம் அவர் எப்போ தெரியாமல் செய்யப்பட்ட தவறுகள் பிராமணரே பிராமணர் என்று சொல்றீங்க இதுவரை பிராமணர் அல்ல ஏனென்றால் பிராமணர் இரவு நேரத்திலே கிரகத்தை விட்டு வெளியே வீதியிலே போக மாட்டாங்க அதாவது நீ பிராமணர் சொல்ற
கானகத்தின் வழியாக இரவு நேரத்தில் வந்திருக்கிற உண்மை சொல்லையா யாரையா நீ நினைப்பது போல் உரைப்பது போல் நான் பிராமணன் சந்திர குலத்திலே சுந்தரமாய் அவதரித்த பாண்டவர்களை ராஜாக்களின் நடுப்பிறந்த நாயகனாகிய ஆணிலே விடலகேன் அர்ஜுன பெருமானா ஆமா உண்மை ஆமா அர்ஜுனா எத்தனையோ அர்ஜுன உலகத்துல ஆமா நைட்டுக்கு வருவான் பாரு ராஜ் ஆமா 32 அங்கலட்சம் அந்த அர்ஜுனன் சொல்லுவார் போகுது சொல்றான் விளம்பரம் முடியும் எடுத்து பொடி காலைல மைக்கு சொல்றேன் அப்படி என்றால் உன் தந்தை பேர் சொல்ல முடியுமா ஒரு பொண்ணு பிறகுதுன்னா எதுக்கு ஆயிரத்தி பேர் உலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திர மகா பிரபு என ஈண்டெடுத்த தந்தை தாய் பேர் என்ன குந்தமாதேவி ஏன்னா ஒண்ணு சண்டை போட்டா மாறோட மாறி மோதணும் ஒருத்தனுக்கு வெற்றி ஒருத்தனுக்கு எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்டா போய் ஒரே நாள் என்ன டேய் ஏன்னா மன்னிச்சுக்கணா கேளுங்கள் சபையோர்களே ஆரி கூத்தாந்தாலும் காரிக்கு மேல கண்ணு இருக்கணும்னு அவர் பண்றாங்க தெரியாதா சூரியனால் அளிக்கப்பட்ட அச்சய பத்திரம் எல்லாம் போன மாதிரி தங்களால் என்று கொடுத்த அம்மனவர்களை பெருமாறி மன்னிச்சுனா தேவேந்திர மகாராஜா அப்பானாரு அதே தேவேந்திர மகாராஜா தான் எங்க அப்பாவும் எங்க அம்மா ஊர்வசி ஆமாண்டா தாய் 2 தந்தை 1 தெரியல புரியல அப்பா ரெண்டுல கை வச்சானா சரி கந்தர்வா இந்த பூலோகத்தில் ஆணியில் வில்லழகன் அர்ஜுன பெருமான் இருக்கிறார் அப்பா சொல்லிக்கிறாரு ஏன்னா எங்க மணிமாமுடி தாயாதியான துரியோதன பாண்டவர் பூண்டானது பிரபஞ்ச பூமியிலே வாழ விடக்கூடாது எத்தனைகள் செய்து சூரியனால் விட முடியவில்லை என்று அரக்குமாலை ஏற்படுத்தினால் சொல்லக்கூடிய மந்தி தீயிட்டு கொடுத்தபடியாக அரக்கு மாளிகை வழியாக தப்பித்து இடம்பாவனம் சென்று 300 மண்டலத்திலே அறிந்தேன் அதனால இறந்த பாண்டவர் என்னும் இறந்தது என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக பிராமண உருவத்தோடு சென்று வளையாத வில்லை விளைத்து திரௌபதி திருமணம் செய்யணும் அதுதான் போய் அந்த துரியோதன அப்படி பண்ணா ஆமா சரி அவன் சைட்ல 2 பைட்ல 2 நான் கொடுத்துமா ஆமா வியாபாரம் போது நானே கொடுப்பேன் ஏன்னா அக்னி ஆட்சி மந்திரத்தை மட்டும் தம்பிக்கு என்ன விட அவன ஏ புடாதீங்க என்ன வர ஓட்டும் தலை மேல கை வைக்கதே இல்லை கண்ணை மேலடா ஆமா தூங்குறாங்க கோயந்தப்பட்டி எழுப்புறா நிராயுத பாணியாக இருந்தால் ஆனால் நீ ஏவினவனை சென்று பார்த்து திரும்பி தன்னைத்தானே இருந்து சாம்பலாகிமா அதனால அவன் நிராயுத பாணி ஆமா அவனால விட்டுருந்தா என்ன ஓய்ச்சி ஆமா நீ செத்து விட்டுருப்ப ஏன்னா பிங்கா பாத்திட்டேன் எங்க போலாம் பாஞ்சாலபுரம் போனோம் திரௌபதி கல்யாணம் வழிகாட்டு நான் வரேன் போயிட்டு வரேன் அப்படியா இந்த வழி தான் நடந்தால்
பிரம்ம நிலையை மேல் நிறுத்தி பக்தர்கள் சித்தர்கள் பரம ஞானிகள் தொழக்கூடிய பாதம் எதுவோ அதுவே நம்மை ரட்சிக்கட்டும். யார் அங்கே காவலன்? அம்மா வணக்கம். ஆசிர் பெருக இத்தாதி சபையில் வந்த போது அபிதான விளக்கம் சொல்லுங்கம்மா. செவி சாய்ந்து கேட்க வேண்டும். ஆகட்டும். ஐயனதிங்கள் குடியிருந்து அற்ப வழியாக பிறவாத பாஞ்சால மன்னருக்கும் கோகில அம்மையும் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்திலே நான் யாகத்திலே பெண்ணாக பிறந்ததால் ஏகசேனி என்றும் பாஞ்சால நாட்டிலே பெண்ணாக பிறந்ததால் பாஞ்சாலி என்றும் துருபதேழ மன்னனுக்கு நான் பெண்ணாக பிறந்ததால் திரௌபதி என்றும் அக்கினிலே வந்து உதித்ததால் அக்கினி செல்வி என்றும் இப்படி பல அபிதானங்கள் படைத்தாலும் முதலில் செஞ்சி மாநகரில் குடிகொண்டு பிறகு இவ்வுலகம் ஆதியந்தமும் குடிகொண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் இந்த ஏகத்தில் எனக்கு முன்பதாக பிறந்தவர் யாரு தெரியுமா? இந்த கங்கை சூழ்பூமி
பீமன் அவருக்கு பின்பதாக நாங்கள் பிறந்தாலும் என் முகமானது எப்பேற்பட்டது தெரியுமா என்று போலவே